தமிழர்களின் பாரம்பரிய இசைக்கருவிகள் கண்காட்சி கண்களுக்கு விருந்து படைத்தது. செவிகளில் தேன் வார்த்தது. ஸ்வரங்கள் 7 என்றாலும் அதன் இசை வடிவங்கள் கோடி. இத்தனை இசை வடிவங்கள் வெளிவந்தாலும் இசைக்கும் கருவிகள் அடிப்படையில் 3 வகையே. தோல், கம்பி, காற்று கருவி என முக்கருவிகளே இசை அருவியாய் பாய்கின்றன. இசை கருவிகளின் பரிணாம வளர்ச்சியை காட்சிப்படுத்தும் வகையில் சேலத்தில் கண்காட்சி நடைபெறுகிறது. சேலம் அரசு இசைப்பள்ளி வளாகத்தில் பிற்பகல் 3 மணி வரை இந்த கண்காட்சி நடைபெறுகிறது. ஆட்சியர் பிருந்தாதேவி கண்காட்சியை தொடங்கி வைத்தார். மிருதங்கம், தவில், பறை, உருமி, பம்பை, உடுக்கை உள்ளிட்ட தோல் கருவிகளும் பழங்கால கொம்பு ஊதி உள்ளிட்ட காற்று கருவிகளும் இடம்பெற்றிருந்தன. வீணை, தம்புரா, வயலின் போன்ற கம்பி கருவிகளும் இடம்பெற்றுள்ளன. தற்போது பயன்பாட்டில் இல்லாத புல்புல், தாரா, யாழ் உள்ளிட்ட கம்பி கருவிகளும் காட்சிப்படுத்தப்பட்டு இருந்தன. அதில் எங்களுடைய 7 துறையான குரலிசைத்துறை, நாதஸ்வரம், தவில், தேவாரம், பரதநாட்டியம் அண்ட் மிருதங்கம், வயலின் அப்படின்ற இந்த 7 துறை சார்ந்த கருவிகளும் கண்காட்சிப்படுத்திருக்கோம். அதுபோக அந்த குரலிசைனா என்ன அப்படிங்கிற விஷயங்கள் தான் நாங்கள் பாடி காமிச்சு எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்கோம். ஏன் இந்த கருவிகளெல்லாம் நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற அந்த கேள்வி வரும்பொழுது, இது நம்மளுடைய பாரம்பரிய இசை, தமிழர்களுடைய கருவி முதல்ல. ஸோ இந்த கருவிகளை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வர தலைமுறைகளுக்கு நம்ம இதை நம்ம திருப்பி கொடுக்க முடியும். இசை மும்மூர்த்திகள் தொடங்கி பழங்கால கர்நாடக இசை கலைஞர்கள், திரை இசை கலைஞர்கள் என அனைத்து வரலாற்று தகவல்களும் இடம்பெற்றிருந்தது. இசையின் ஸ்வரவரிசை, ஆதித்தாள ஜதி, தத்தகார சொற்கள் என இசையின் அடிப்படை தகவல்கள் எடுத்துரைக்கப்பட்டது. இசையை முறையாக பயின்றவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் இருப்பதாக கூறினார் இசைப்பள்ளி தலைமை ஆசிரியர் சங்கரராமன். இது மிக சிறந்த ஒரு கல்வி கற்பதனால நம்ம வேலை வாய்ப்புங்கிறது இதுல கிடைக்கிற மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு வேற எந்த துறையில இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மற்ற துறைகள்லாம் இருக்குமான்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு இப்ப இசைத்துறையில, பரதநாட்டிய துறையில மிகப்பெரிய வேலை வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இங்க இசைப்பள்ளியில படிச்சு முடிச்ச மாணவர்கள் பல பேர் அரசு இசைப்பள்ளி, இசைக்கல்லூரிகளில் வேலை வாய்ப்பு பெற்றிருக்காங்க. மன இறுக்கத்தை தளர்த்தும் அருமருந்து இசை. அந்த இசை தொடர்பான தகவல்கள் அடங்கிய இந்த கண்காட்சி பார்வையாளர்களுக்கு இனிமையான அனுபவத்தை அளித்திருக்கும் என்பதே நிதர்சனம். நாடி, நரம்பு, சதை, ரத்தம் எல்லாத்திலையும் கலந்திருக்கிறது இசை. இந்த இசை வெறுமனே கேட்பதற்கு மட்டுமல்லாம இந்த இசையில் இருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களையும் இசை கருவிகள் குறித்த தகவல்களையும் தெரிந்து கொள்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கண்காட்சி மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதிய தலைமுறைக்காக சேலத்திலிருந்து எஸ். மோகன்ராஜ்.